அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் ஆரியர் மற்றும் திராவிடர் இந்த இனப்பாகுபாடு எப்படி பிரிட்டிஷாரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தா பேச நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இவங்க சொல்கிறது ஆரிய காலம் வேத கால நாகரிகத்தை கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான் சொல்கிறாங்க. இவங்க ஆரியர்கள் கிமு 2000 கிமு 800 வரை வாழ்ந்த காலம் முன் வேத காலம் என்றும் அதற்கு பிறகு பின் வேத காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். முன் வேத காலத்தில் அவர்கள் வாழ்ந்ததற்கு தடயங்கள் எதுவும் இல்லை. அது இலக்கியங்கள் மூலம் வாய்மொழியாக சான்ஸ்கிரிட் பேசப்பட்டுள்ளது சொல்கிறாங்க. இவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிந்திய நாகரிகமாக இந்த இந்தியாவில் வளர்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் முற்கால வேத காலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்தது 1400 பிசி. ஆனால் இவர்கள் இந்தியா கிமு 2000. அப்போது கிட்டத்தட்ட 600 வருடங்களில் ஒருத்தர் ஓவர்லேப் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆரியர்கள் அவ்வளவாக நாகரிகத்தில் சிறந்தவர்கள். இவர்கள் கிராமங்களில் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் அப்பொழுது 7 அடுக்கு கட்டடங்கள் மற்றும் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி நகர வாழ்க்கை வாழ்ந்தனர் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்க இவ்வாறு நகரத்தில் சிறந்து விளங்கிய மக்களை, சிந்து சமவெளி மக்களை இந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படும் மக்கள் எப்படி வீழ்த்தியிருப்பார்கள் எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது இவர்கள் அவர்களுடைய நாகரிகத்தில் பின்தங்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய நாகரிகம் இந்த 4000 வருடத்தில் எப்படி இந்தியா முழுக்க இவ்வளவு வளர்ச்சி பெற்று பெரிய நாகரிகமாக, அதாவது சனாதனம் சொல்லும் பெரிய நாகரிகமாக வளர்ந்திருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. எனவே பிரிட்டிஷ் சொல்லும் இந்த ஆரியர்கள் சிந்து சமவெளி மக்களிடம் நாகரிகத்தை கற்றிருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இதன் மூலம் சிந்து சமவெளியின் நாகரிகத்தையே இந்த ஆரியர்கள் பின்பற்றி இருப்பார்கள் என்றும் தெரிகிறது. எனவே வேதத்தை ஆரியர்கள் சிந்து சமவெளி மக்களிடம் பெற்றுள்ளார்கள் என்பது விளங்கும். சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் மற்றும் கீழடியில் வாழ்ந்த மக்களிடையே பல ஒற்றுமைகள், அதாவது கலாச்சாரம், சமயம், எழுத்து போன்றவற்றில் பல ஒற்றுமைகள் உள்ளது. எனவே சிந்து சமவெளி மக்கள் திராவிட கலாச்சாரத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள் என்று தெரிகிறது. எனவே திராவிடர்கள் ஆரியர்கள் என்று பிரிட்டிஷ் சொன்ன மக்கள் இந்தியா வருவதற்கு முன்பே இங்கிருந்த சிந்து சமவெளி மக்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றினார்கள் என்று தெளிவாகிறது. எனவே சனாதன தர்மத்தின் பல கருத்துக்களை பொதிந்த சான்ஸ்கிரிட்டை புகழும் ஆரியர்களை கவர்ந்தெழுத்த கொண்டால் கூட அவர்கள் சான்ஸ்கிரிட்டில் இதை மொழிபெயர்த்திருக்கலாம் என்று தெளிவாகிறது. எனவே இங்கு பார்க்கும் பொழுது ஆரியர்கள் மொழி சான்ஸ்கிரிட் என்று வைத்துக்கொண்டாலும், பேச்சுக்காக தான் வைத்துக்கொண்டாலும் அதில் உள்ள இறைவனை பற்றி குறிக்கும் வேதங்கள் எல்லாம் அவர்கள் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களிடம் தங்கள் மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பார்கள் என்று கொள்ளலாம். அந்த கருத்துக்கெல்லாம் திராவிடர்களை சார்ந்தது என கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனால் சனாதன தர்மம் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த திராவிட மற்றும் சிந்து சமவெளி மக்களிடையே இருந்துள்ளது என நாம் உணர முடிகிறது. அதே ஆரியர்கள் என்றவர்கள் மொழிபெயர்த்து பாதுகாத்துள்ளார்கள் என்று கருத வேண்டியிருக்கிறது. இது பிரிட்டிஷ்கார் கூற்றுப்படியே வந்தாலும் கூட. எனவே தமிழர்கள் சான்ஸ்கிரிட்டை கற்காமல் இருந்தால் அவர்கள் பின்தங்கிய நிலையை அடைவார்கள் என்பது பிரிட்டிஷ்காரின் கணக்கு. அதற்காகவே தமிழ் மற்றும் சான்ஸ்கிரிட் என்று திட்டமிட்ட சதியை நிறைவேற்றியுள்ளார்கள். மேலும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் சான்ஸ்கிரிட் உருவாயின என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இலக்கிய முறைப்படி 2500 வருடங்களுக்கு மேல் உள்ள தமிழர்கள் இலக்கியத்தில் இருந்து அவருடைய பண்பாடு உலகம் முழுவதும் காணப்படுகிறது. அவர்கள் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து, அதாவது பல மத்திய ஆசிய நாடுகள் பறந்து விரிந்து காணப்படுகிறது. அப்படி இருக்க ஏன் அவர்கள் இந்திய நாட்டில் மட்டும் அதன் தாக்கம் எதுவும் இல்லாமல் வெறும் சான்ஸ்கிரிட் மூலம்தான் இந்திய மொழிகள் எல்லாம் உருவாகி இருக்கும் என்ற
சொல்வது நம்முடைய மொழியின் பேதத்தை உருவாக்க தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. என்னுடைய ஆய்வின்படி இந்த சான்ஸ்கிரிட் மற்றும் தமிழ் இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நம்முடைய தமிழரின் வாழ்க்கையில் இருந்துள்ளது. இதற்கான குறிப்புகள் நாம் தொல்காப்பியத்தில் காணலாம். அதில் தமிழின் இலக்கணத்தை சொற்களை கையாள இயற்சொல், திரிசொல், திசைச்சொல் மற்றும் வடச்சொல் உபயோகிக்கலாம் என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிடுகிறது. இதனால் நாம் 2500 வருடங்களுக்கு முன்பு வரையும் கூட மொழி வேதம் என்று இணக்கமாக சான்ஸ்கிரிட் தமிழும் ஒன்றிணைந்து இயங்கினோம் என்பதை தொல்காப்பியம் மூலமே அறியலாம். மேலும் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களும் சமஸ்கிருதம் மற்றும் தமிழை மொழியாக கொண்டு இருந்திருக்கலாம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்தாலே இந்த ஆரியர்கள் என்பது பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை என்பது புலகம். ஏனென்றால் ஆரியர்கள் படையெடுத்து வந்து சிந்து சமவெளி மக்களை விரட்டிவிட்டனர் என்று சொன்னார்கள். அப்பொழுது தென்னிந்தியாவில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து காட்டுவாசிகள் போல் இருந்தனர் என்றார்கள். பிற்பாடு சிந்து சமவெளி ஆராய்ச்சி 1920 ஆராய்ச்சியில் மேற்கொடுத்த போது அதில் ஆரியர்கள் படையெடுத்து வந்ததற்கான எந்த தடயங்களும் அங்கு கிடைக்கவில்லை என்றவுடன் அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புலம்பெயர்ந்தனர் என்று, ஆனால் அவருடைய டிஎன்ஏ சோதனையில் 4000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண்ணின் உடலை அந்த இண்டஸ் வேலி பகுதியில் கண்டெடுத்து பார்த்த பொழுது அது ரீசெண்டாக தான் வந்தது. அதுவும் திராவிடல் என்ற பொறுப்பு வந்து கொடுக்குது. இப்படி டிஎன்ஏ முறைப்படியும் சரி, வார் மூலம் எடுத்து இண்டஸ் வேலி பீப்புளை ஆரியர்கள் விரட்டியது என்று கூற்றின்படி சரி, இது ஆரியர்கள் இங்கு அவ்வாறு வரவில்லை என்பது புலம் நன்றாக விளங்குகிறது. மேலும் டிஎன்ஏ ஆராய்ச்சி பார்த்தா மேலும் இந்தியாவில் உள்ள பாப்புலேஷன் வந்து 50% வந்து ஆரியர்கள் டிஎன்ஏ உள்ளது என்கிறது அது ஸ்டாட்டிஸ். அப்போது திராவிட டிஎன்ஏ 25% உள்ளது என்று ஆய்வில் தெரிவிக்கின்றன. இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 4000 வருடங்களில் இவ்வளவு ஆரியர்கள் டிஎன்ஏ இந்தியாவில் அதிகமாக எவ்வாறு பரவியிருக்கக்கூடும் என்பது ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அதே சமயத்தில் 12,000 வருடங்களுக்கு முன்பு இலக்கியம் வைத்து படைத்த தமிழர்கள் டிஎன்ஏ ஏன் அவ்வளவு இந்தியாவில் பரவவில்லை என்று பெரிய கேள்வி எழுப்புகிறது. அப்போ தென்னிந்தியாவில் வாழ்ந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படும் தமிழருடைய ஹிஸ்ட்ரி வந்து 2500 வருடங்களுக்கு மேலே இலக்கியம் மூலமே இருக்குது. அதோட தொன்மையானது இருந்த இலக்கியம் 2500 வருடங்கள் வரையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருடைய கலாச்சாரம் இந்திய முழுக்க இதே நிலையில் இருக்கிற இந்த இந்தியா மூலம் பரவி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அப்போது அதற்கான ஆய்வுகள் வந்து நம்ம கோதாவரி பேசினில் போய் ஆராய்ந்தால் கிடைக்கும் என்று தெரிகிறது. ஆனால் இதற்கான தீர்வு நான் முன்பு குறிப்பிட்டபடி டோபா வல்கனோ மற்றும் குமரி கண்டத்தில் ஏற்பட்ட சுனாமி மற்றும் இயற்கை சீற்றங்களால் தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த பல தமிழ் மக்கள் வந்து எகிப்து, சுமேரியா, மெசபொட்டேமியா, ஈரான், அரேபியா போன்ற நாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் அங்கு நன்றாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அரேபியாவில் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பு பாலைவனம் ஆவது மிகவும் அதிகரிக்க அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக தரை மார்க்கமாக தங்களுடைய முன்னோர்கள் வாழும் இண்டஸ் வேலியை நோக்கி வந்து அடைந்திருப்பார்கள். ஒரு சில மக்கள் வந்து படகுகள் மூலம் குஜராத்தை நோக்கி வந்து அங்கே குடியேறிக்கிறார்கள். அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரப்பா மொஹஞ்சதாரோ 2 கலாச்சாரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தெரியுது. ஒரு இதே போன்று கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தாக்கா இந்த இயற்கை சீற்றங்கள் மற்றும் டோபா வல்கனோ ஏற்றப்படும் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் ஒரு சிலர் வந்து தரைவழி மார்க்கமாக வடக்கு நோக்கி சென்றும்போது அவர்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் மேலே பஞ்சாப் வரையும் சென்றார்கள். அவர்கள்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் செட்டில் ஆனார்கள். அப்படி இருந்தால்தான் சிந்து சமவெளியில் இருந்த நாகரிகமும் கீழடியில் கிடைத்த நாகரிகமும் ஒன்றாக இருப்பது ஒத்துப்போகிறது என்பதை இதுவும் உணர்த்துகிறது. அப்படி இருக்க இங்கு தென்னிந்தியாவிலிருந்து மேல்நோக்கி சென்ற மக்கள் அங்கிருந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து அப்படியே படிப்படியாக மிக்ரேட்டான மக்கள் என்பது பார்க்கும்போது இங்கு தென்னிந்தியாவில் வந்து இந்த 60,000 வருடங்களுக்கு மேற்பட்ட வல்கனோக்க ஆக்டிவிட்டிக்கு பிறகு வந்து கொஞ்சம் நிலைமை செட்டிலாக தென்னிந்தியாவிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் மக்களுடைய தாக்கம் குறைந்தது. ஆனால் மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து
இண்டஸ் வேலிக்கு வர பீப்புளுடைய தாக்கம் கிமு 5000 வருடங்களுக்கு முன்பு ஸ்டார்ட் ஆகி அது மிக அதிகமாகி அதனால் இங்கு வந்து நிறைய மக்கள் வந்து சொர்க்க பூமியாக அந்த காலத்தில் சிறந்த விளங்கிய இந்தியாவில் வந்து குடியேறினார்கள். அவர் குடியேறினால்தான் அந்த ஆரியல் டிஎன்ஏ வந்து 50% வரை அதிகமாக இருக்குது. ஏன்னா 4000 வருஷத்தில் வந்து ஒரு சிம்பிள் இனப்பெருக்கத்தின் மூலம் இவ்வளோ வந்து டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இல்லை. டிஎன்ஏ வந்து வேஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்குதுனாக்கா இது வந்து அப்படியே வந்து வேவ பல மிக்ரேஷன் நடந்திருக்குது மத்திய கிழக்கு ஆடிலிருந்து. அதனால தான் இந்தளவுக்கு டிஎன்ஏ அதிகமாக இருக்க மக்கள் வந்து இங்கு வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிக்கிறாங்க. இது வந்து பிரிட்டிஷர்ஸ் கூற்றுப்படி ஆரியர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஆரியர்களில் நம் இந்தியாவின் இருந்து புலம்பெயர்ந்த மக்களே திரும்பி வந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள், அவருடைய தாய்பூமிக்கு திரும்புகிறார்கள். எனவே இவர்கள் எல்லாரும் வந்து திராவிடர்கள் தான். டிஎன்ஏ வெறியாக இருந்து காலப்போக்கில் கிட்டத்தட்ட 60,000 வருடங்கள் ஏற்பட்ட அந்த இயற்கை சிற்றங்கள் மாநில டிஃப்ரெண்ட் பிளேஸில் வாழ்நிலை ஏற்பட்ட டிஎன்ஏ மாற்றத்தால் டிஎன்ஏ வெறியாக தவிர, ஆனால் இனத்தால் அவர்கள் எல்லாரும் வந்து இந்தியர்கள் என்பது தெளிவாகும். இந்த கூற்றை வைத்து பார்த்தால் இந்தியாவில் இருந்து இங்கிருந்து 60,000 வருடங்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்ற மக்கள் அப்பொழுது அவர்கள் தமிழ் மற்றும் சான்ஸ்கிரிட் இரண்டும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அங்கே சென்ற மக்கள் சான்ஸ்கிரிட்டில் உள்ள வார்த்தைகளை உபயோகித்து வந்துள்ளனர். காலப்போக்கில் இந்த சான்ஸ்கிரிட்டே வந்து அந்த காலத்தில் அங்கே மத்திய கிழக்கு ஆசியாவில் அந்தளவுக்கு நாகரிகம் இல்லாதனால இங்கிருந்து போன மக்களுடைய அந்த நாகரிகத்தை கலாச்சாரத்தையும் அங்கிருந்த மக்கள் பின்பற்றி அப்படியே வாழ்ந்ததுனால இவர்கள் பேசிய அந்த சான்ஸ்கிரிட் மொழி மத்திய கிழக்கு ஆசியாவிலும் வந்து பரவுகிறது. அத்தைய மக்கள் தான் வந்து அங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக நமது இண்டஸ் வேலைக்கு வரும்போது அவர்கள் சான்ஸ்கிரிட்டை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவில் இங்கு இருக்கிற மக்களும் சான்ஸ்கிரிட்டை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சான்ஸ்கிரிட்டும் தமிழும் வந்து ஒரே காலத்தில் உருவாகிருக்கூடும் என்பதற்கு நம்முடைய கல்வெட்டுகள் தான் சான்று. ஏன்னா தமிழுடைய கல்வெட்டுகள் பார்த்தா கிமு 600 நூற்றாண்டு கிடைக்குது. சான்ஸ்கிரிட் கல்வெட்டை பார்த்தா கிமு 1ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது எழுத்துக்கள் வடிவில். தெலுங்கு கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா எழுத்து வடிவம் வந்து கிமு 400 கிடைக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் வந்து 2000 வருடங்களுக்கு மேலே பழமையானதுன்னு மட்டும் தெரியுது. அப்படி இருக்கும்போது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டபடி வடச்சொல், திரிச்சொல், திசைச்சொல் என பல சொல் குறிப்பிடும்போது அந்த காலத்திலே இந்த 3 மொழிகளும் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தெளிவாகிறது. அதனால் இங்கு வாழ்ந்த மக்கள், அதாவது பழங்காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சனாதனத்தை பின்பற்றினர். அவர்கள் இறைவனை துதிப்பதற்கு சான்ஸ்கிரிட்டையும், உரையாடல் வழக்கு மொழியாக தமிழையும், பக்தியில் பரவசமாக பாடுவதற்கு தெலுங்கையும், மியூசிக் மற்றும் நடனங்களுக்கு கனடாவையும் பின்பற்றியுள்ளார்கள் என்று தெரிகிறது. இதனால் இதனுடைய சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ் பேசும்போது நம்முடைய புராண விரயம் கம்மியாக இருக்கும். அதனால் நீண்ட ஆயுள் வாழ முடியும். அதே சான்ஸ்கிரிட்டில் வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம நரம்பு மண்டலம் வலுப்பெற்று பிரெயின் நல்லா வந்து புத்துணர்ச்சி பெற்று நம்ம புத்துணர்ச்சி கிடைக்குது. அதே மாதிரி தெலுங்கு மற்றும் கன்னடாவில் வந்து நம்ம பாடல் மற்றும் இசை என்பது நம்ம எமோஷ்னல் வந்து பாட்டு வந்து நிறைய வந்து கிளியர் ஆகுது. அதனால் நமக்கு முழுமை அளவில் நம்முடைய உணர்ச்சிகளை வெளியேற்றுறதுக்கு வந்து தெலுங்கு, கன்னடா லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் நம்முடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு செய்வதற்கு வந்து சான்ஸ்கிரிட் யூஸ் ஆகுது. நம்முடைய வாழ்க்கையை வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கு தமிழ் யூஸ் ஆகுது. அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 4 மொழிகளும் இறைவனை பிராப்பியதற்கு பாடல் வழியாக ஒரு மொழியும், மியூசிக் வழியாக ஒரு மொழியும், மந்திர வழியில் ஒரு மொழியும், நம்ம பேசுவதற்கு இறைவனோடு கலந்துரையாவதற்கு அந்த நடைமுறை வழக்கத்துக்கு தமிழை வைத்தார்கள். ஏனென்றால் தமிழ் தான் வந்து நடைமுறை பேச்சு மொழியாக இருந்துள்ளது, பிறகு எழுத்து மொழியாக மாறியுள்ளது. ஏனென்றால் தமிழ் மொழியை பேசும்போது உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும், புராண விரயம் கம்மியாகும். மற்ற எந்த மொழியை பேசினாலும் உங்கள் புராண உயிர் சத்து விரயமாகும். இது அதுக்கு படிக்கிற சயின்ஸு.
ஆனால் நம்ம பெரியோர்கள் வந்து தமிழை பேச்சு மொழியும் மற்ற மொழியை வந்து கலைக்க மற்றும் வழிபாட்டுக்கு வைத்துள்ளார்கள். இந்த மொழிகளெல்லாம் வந்து எதிலும் உயர்ந்து சார்ந்தது கிடையாது. நம்முடைய பல பரிணாமங்களை வெளிப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ள முறைகள். நம் மொழி என்பது நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அத்த வகையில் பார்க்கும்போது மொழி என்பது பேதமின்றி காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள், எல்லாரும் சனாதனவை பின்பற்றினார்கள் என்பதை இந்த காணொலி மூலியம் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் கூடும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய ஆய்வின்படி ஆரியர்கள் திராவிடர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் தான், எல்லாரும் இந்தியர்கள் தான். இங்கிருந்து மத்திய கிழக்கு போனால் அங்கிருந்து திரும்பி வராங்க. எனவே எல்லாரும் இந்திய மக்கள், அவர்கள் எல்லாம் வந்து ஒரே இனத்திலிருந்து வெளிவந்தார்கள் என்பது புலனாகிறது. டிஎன்ஏ பார்க்கும்போது வச்சுப்போது ஆரியல் திராவிட என்ற கான்ஃபிளெக்டை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிறார்கள். இது திட்டமிட்ட சதி என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கூறுகிறேன்.